வணக்கம். இப்போ ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து. அவங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம், இடுப்பு வலியால் அவங்களுக்கு நடக்க முடியாது, அதிக தூரம் நடக்க முடியாது, அதிக நேரம் நிற்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்போ வர்மா முறைப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். அந்த இங்கே மசாஜ் பண்ணுறது வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் மற்ற இடத்துங்களில் பார்க்குறத விட இந்த இடத்துல நம்ம மசாஜ் பண்ணுறது வித்தியாசமான நிலையில் தான் இது இருக்கும். ஆனால் எல்லாருமே மசாஜ் பண்ணனா போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இங்கே நேர உல்ட்டா, ரெஸ்ட் இல்லை. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, இப்போ போர்ட்டரானால் அந்த போர்ட்டர் வேலை பண்ணணும், இல்லை இது விவசாயியாக இருந்தேன்னா விவசாய வேலை பண்ணணும். அந்த மாதிரி என்ன வேலை பண்ணுறாங்களோ அதே வேலை அவங்க அந்த மசாஜ் முடிஞ்சாலும் போய் அன்றைக்கே செய்யணும். புரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கேன். அது முழுக்க ஒரு வித்தியாசமான மசாஜிங். நீங்கள் பாருங்கள். ஓம் அகஸ்தீஸ்வராய நம அகஸ்தீஸ்வராய நம. ஓம் குருவே நம. ஓம் धन्वन्तरमूर्तये नमः. ओं नमो भगवते वासुदेवाय धन्वन्तरि अमृतकलशहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णुवे नमः. ओं नमो भगवते वासुदेवाय धन्वन्तरि अमृतकलशहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णुवे नमः. ओम अगस्तीश्वराय नमः. ओम गुरुवे नमः. ओम बाबा. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த தைலம், பெரும்பாலும் எல்லோரும் தைலம் காய்ச்சி தான் இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த தைலம் ஸ்பெஷல். இது காய்ச்சறது இல்லை, சூரிய ஸ்புடத்தில் தயார் பண்ணியிருக்கு. 48 நாள் சூரிய ஸ்புடம் பண்ணி இது பண்ணியிருக்கு. 8 விதமான ஆயில்கள் இதில் கலந்துருக்கு. இயற்கை மெடிசின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கு. எந்த எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் இம்மீடியட்டாக கிளியர் ஆகிரும். எந்த விதமான ஒடிவு சதவீதம் இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு தைலம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ், ஆயில் இது கொடுத்துட்டு ஆயில் தலைவல் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம நவரக்கிளி கொடுத்தாச்சு. இனி மறுபடியும் ட்ரெடிஷ்னல் வேயில் நம்ம மசாஜ் பண்ணுறது. இது பெரும்பாலும் இதெல்லாம் இடுப்பு வலி, மூட்டு வலி, அது மாதிரி சியாட்டிக்கா போன்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் இதை வச்சு தான் நம்ம மசாஜிங் இது பண்ணுறோம். கையில் செய்கிறத விட ரொம்ப அருமையாக இந்த மாதிரி இதில் செய்யலாம். அதுக்காக நம்ம இது செஞ்சிட்ருக்கேன். இது மலையாளத்தில் என்னென்ன சொல்லுவாங்க? இந்த டிவைஸ் எல்லாம் உயிச்சலுக்கு உண்டானதுன்னு சொல்லுவாங்க. இதோட தனிமை என்னென்னா, ப்ளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது வந்து இப்படி இது பண்ணும்போது ஏதாவது இடத்துல பிளாக் இருந்தேன்னா, அதே மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தேன்னா அது கரெக்டாக நம்ம தெரியறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். இந்த இதுவும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இது பண்ணுவோம், அதே யூஸ் தான். இந்த எலக்ட்ரிக் மசாஜ் பண்ணும்போது பெரும்பாலும் வர்ற இந்த வெரிகோஸ் வெயின் அந்த மாதிரி இருந்ததுனால அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம். சுருண்டு கிடக்கிற வெரிகோஸ் வெயினெல்லாம் வந்து நிவர்த்திக்கலாம். அதுக்குண்டான இதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது பிடிச்சிக்கங்க. மருந்து படுத்துக்கங்க. திரும்பி இது எதுக்கு செய்கிறோன்னு சொல்லிகிட்டே செய்யுங்க. ஒன்றும் சொல்ல கேப் இருக்குன்னா, ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னா ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்கள். ஒரு ஸ்டோரி இல்லை இதெல்லாம் எப்படி உருவாயிருக்குன்னா முந்தைய காலத்தில் இப்படியெல்லாம் உருவாக்கியிருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ராஜா ஸ்டோரி இருந்தால் அதெல்லாம் சொல்லி விடுங்க. கட் பண்ணி போடுறதுக்கு இதாக இருக்கும். இது எதுக்கு செய்கிறோம்? இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற எல்லா இதையும் வந்து நொட்டி எடுத்து கை விரல்களெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இது பண்ணுறோம். அப்போ எங்கேயாவது வலி இருந்தால் அதெல்லாம் கம்மியாயிரும். ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா சீராக நடக்கும்.
நான் இன்னும் முதல்ல வந்து ஆயில் மசாஜ் பண்ணியாச்சு, ஆயில் அப்ளை பண்ணிட்டு பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து கிழி வைக்கிறோம், சூடான கிழி வைக்கிறோம். இது வந்து ஞவர கிழின்னு சொல்லுவாங்க. இது ஞவர அரி தான் இதில் மெயினாக இது பண்ணி வச்சுருக்கேன். இது வச்சுட்டு தான் இது பண்ணுவோம். இது ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பெயின் எங்கே ஏதாவது இடத்துல இருந்தேன்னா அதெல்லாம் வலியெல்லாம் மாறுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சது ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ், செகண்ட் கிழி, தேர்டு வந்து இன்னும் நம்ம டூல்ஸ் வச்சு இது பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு மெத்தேடு. நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வலிக்காது. அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்துல பேஷண்ட்டை போட்டு குடஞ்சி எடுத்துருவாங்க. அவங்க இதில் மசாஜிங் போனாலே அவங்களுக்கு வந்து பயமாக இருக்கும். காரணம் எங்கெல்லாம் வலிக்க போகுதோன்னு உள்ளது. நம்ம இடத்துல வந்து அந்த மாதிரி பயமே தேவையில்லை, வலி இல்லாமல் பண்ணுற ஒரு இது. அடுத்து வந்து எலக்ட்ரிக் மசாஜ், அது மெத்தேட் ஒரே இது தான். அதே மலையாளத்துலேயும் அப்போ சொல்லுங்கள். ഇത് വന്ന് ഇലക്ട്രിക് മസാജ് മിക്കവർക്കും അറിയാവുന്നതാണുള്ളത്. ഇതും വേദനയില്ലാതെ ശരീരത്തിലേക്ക് ബ്ലഡ് സർക്കുലേഷൻ കൂട്ടാനുള്ളൊരു ഉപാധിയാണ്. ഈ ഒരു പ്രോസസ്സ് ഏറെക്കുറെ 1.5 മണിക്കൂർ മുതൽ 3 മണിക്കൂർ വരെ എടുക്കും. ഇത് കഴിഞ്ഞാൽ അടുത്ത് ഹെഡ് മസാജ്. ഹെഡ് മസാജിൽ വെച്ച് കഴിഞ്ഞാൽ കംപ്ലീറ്റ് ഇതിൽ തല നല്ലപോലെ മസാജ് ചെയ്ത് ബ്ലഡ് സർക്കുലേഷൻ കൂട്ടുക, തലവേദന അതുപോലെ ഓർമ്മക്കുറവ് അതൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ മാറ്റാൻ വേണ്ടിയിട്ടുള്ള ഒരു സംവിധാനമാണ്. അതിനുപയോഗിക്കുന്ന എണ്ണ വേറെയാണ്. ഫ്രീ അവിടെ. ഓക്കെ.
மடக்க வேண்டாம், மடக்க வேண்டாம். எந்திரிச்சிங்க. அப்படி கை விட்டு கால் பிடிங்க. வரட்டும் 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 போட்டோம். மொட்டு வளைக்க வேண்டாம், மொட்டு வளைக்காமல் வேணும். பரவாயில்ல, வந்துடும். ஓகே ஓகே, நிவர்ந்துங்க. அவ்வளோதான். ஓகே, காரு இப்படி இருக்கு. ஓகே, நிமிர்ந்துருங்க. ஓகே, நீ காலட்டுங்க. இப்படிங்க. ஓகே, பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு, பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. ஓகே, களி இப்படி நீ போட்டோம், பின்னாடி போட்டேன். நீ நிமிர்ந்துருங்க. இது பறவை, இது பட்டர்ஃப்ளை போடுற மாதிரி பண்ணுங்க. ஓகே, ஸ்பீடில். ஓகே ஓகே ஓகே, ரெகுலராக செய்யாததுனால இந்த இடத்துல வலிக்குது. இது ரெகுலராக செஞ்சோன்னா ரொம்ப நல்லது. அப்படியா? ஆமாம், நிறைய விஷயங்களுக்கு நல்லது. என்ன தடவைட்டு தான் செய்யணுமா? சும்மா அப்படி இல்லை, சும்மாவே செய்யலாம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே செய்யலாம், குளிச்சுட்டு செய்யலாம். யோகா செய்கிறதுக்கு, யோகையில் ஒரு போர்ஷன் தான் அது. இப்போ நம்ம யோகையில் 3-4 போர்ஷன் தான் நம்ம எடுத்தது. ஓகேங்களா? இது பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட வர்ற ஆளுகளை எப்படியுமே எல்லா பேஷண்ட்டையுமே இப்படியும் 0 ஆக்குவோம், இப்படியும் 0 ஆக்குவோம். இப்போ நீங்கள் மல்லாண்டு படுத்துட்டு 0 ஆனீங்க, 2 கால் தலையில் முட்டை வச்சு. இன்னும் இப்போ இதில் இது பண்ணிடுவேன், அந்த மாதிரி காமிச்சிடலாம். அதை ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். இனி நம்ம அடுத்து ஹெட் மசாஜ். ஓகேவா? கொஞ்சம் சென்ட்ரல் உட்காருங்க, கொஞ்சம் கூட்டிகிட்டு வரணும். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் கால் வச்சு இங்கே எடுத்துங்க. ஓகே சரி. இப்போ இன்னொரு ஐடியா என்னென்னா, நீங்கள் மல்லாக்க படுக்க போகிறீங்க. சரி, ஒன்றும் ஆகாது. அப்படியே தான். ஓகே, கீழே கை ஊற்றிடுங்க. இங்கே இல்லை, கீழே, இங்கே தரையில் வரட்டும், போட்டும். இன்னும் இனி கீழே தலை போட்டும் விழுகாது, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. எப்படி இருந்தது? முன்னாடியும் 0 ஆயிடும், பின்னாடியும் 0 ஆயிடுச்சு. இப்போ உங்கள் இதில் பேக்
போன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இங்கே அந்த பெயின் இதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம தலைக்கு எண்ணெய் போடுறோம். இந்த வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பிரைவோன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். நிறைய ஈவன் மென்டல் பேஷண்ட்டுக்கு கூட இந்த இது தான் கொடுக்குறோம். மென்டல் டிஸார்டரானவங்க, இதில் டிப்ரெஷன் உள்ளவங்க, இந்த எப்பிலிப்சி இருக்குல்ல, அபஸ்மாரன்னு சொல்லிடுவாங்க, அது காக்கா வலிப்புக்கு அந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸுக்கு. அப்புறம் வந்து ஏடிஹெச்னு சொல்லுவாங்க பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப விருத்தரமாக இருப்பாங்க. புரியுங்களா? அது எப்படின்னா, இந்த அவங்களுக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும். இப்போ 10 வயசு 12 வயசாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 18 வயசு 20 வயசான இதில் பாய்ஸானா ஒரு 18 வயசு 20 வயசான பசங்களோட வளர்ச்சி இருக்கும். கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா ஒரு 20 வயசு 22 வயசான குழந்தையோட இந்த கேர்ள்ஸோட வளர்ச்சி இருக்கும். இப்போ ஒரு 10 வயசுக்குள்ள பொண்ணாக இருந்தால் 20 வயசு 22 வயசுக்கு உள்ள வளர்ச்சி அதுதான் இருக்கும். ஆனால் புத்தி இருக்காது. புத்தி வந்து 3 வயசான குழந்தையோட தான் இருக்கும். உடம்பு வந்து 20 வயசு 22 வயசானது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன இதுன்னு தெரியாது. நிறைய பேரை அந்த வச்சு தான் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுங்களா? மென்டலி டிஸார்டரான இது அது அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆயில் கொடுத்துட்டு தான் தலைக்கு இது வந்து பிரெயினுக்கு போகிற நர்வஸை வந்து ஊக்கப்படுத்திடும். இப்போ அங்கே அந்த இதுக்கு தான். இந்த மாதிரி தலைக்கு மசாஜ் பண்ணும்போது தலைக்கு போகிற எல்லா நர்வஸும் வந்து இதாயிரும். வெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ளட் சர்க்குலேஷன் கொடுக்கும், நல்ல உணர்ச்சி தரும், எனர்ஜி ஃபீல் ஆகிரும், நல்ல தூக்கம் வரும், மெமரி பவர் அதிகமாகும், எங்கேயாவது பிளாக் இருந்தால் அதெல்லாம் போயிடும். இயர் பேலன்ஸ் ப்ராப்ளம் வருதுல்ல, இந்த இயர் பேலன்ஸ் ப்ராப்ளம் வர்றது நிறுத்திடலாம். இயர் பேலன்ஸ் உள்ள அந்த இது வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். வராது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இது இந்த மாதிரி செஞ்சோன்னா அது போயிடும். எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மசாஜ் எடுக்கிறது? இயர்லி ஒரு 14 டேஸ் பண்ணனா ரொம்ப நல்லாயிருக்கும். இயர்லி 14 டேஸ் 14 டைம். அதை ஒட்டுக்கா செஞ்சோன்னா ரொம்ப நல்லது. அது பெரும்பாலும் இங்கெல்லாம் வந்து நம்ம கேரளாவிலெல்லாம் வந்து சுகசிகிச்சைன்னு சொல்லிட்டு வருவாங்க இந்த ஆடி மாதத்தில். அந்த மாதிரி வரும்போது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது பண்ணுவோம். அது வியாதி இல்லைனாலும் நம்ம அந்த இது மசாஜ் பண்ணிட்டு அது இதுதான். ஆமாம்.
சுகர் சிகிச்சை எடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி. அப்போ சுகர் சிகிச்சைன்றது இதுதானா இல்லை வேறு எதுவும் இதோட ஃபுட்டு எல்லாம் வந்து மாறிடும். உங்களுக்கு நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து மெடிக்கேட்டட் ஃபுட்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த டைமில் வந்து உங்களுக்கு எந்த விதமான நான்வெஜ்ஜும் கிடையாது. வெஜிடேரியனில் வந்து மூக்கில் பண்ணுற மசாஜ் வந்து ஒரு ஆக்சுவலி நம்மளோடது கிடையாது. நம்மகிட்டேருந்து போய் திரும்பி வந்த இது வந்து நம்ம போகர் தான் இதை கண்டுபிடிச்சது. போகர் கொண்டு போய் சைனாவுக்கு கொடுத்து சைனாக்காரன் தான் இப்போ மறுபடியும் நமக்கு தந்துட்டு இருக்கேன். ஓகே, இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம இந்த மூக்கு தண்டுவடத்தில் இப்படி 10 டைம்ஸு, இது வந்து கிளாக் வைஸ் 10 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸு, மறுபடியும் கிளாக் வைஸ் 10 டைம்ஸ். இந்த மாதிரி இது பண்ணோன்னா உங்களுக்கு சளி வராது. சளி பிடிச்சிருச்சுன்னா இப்போ ரன்னிங் நோஸ் எல்லாம் இருந்ததுன்னா இமீடியட்டாக க்யூர் ஆகிரும். இது வந்து ப்ளட் சர்க்குலேஷன் காலிலிருந்து முடி வரைக்கும் பரவுறதுக்குண்டான இது. இந்த வைப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும். എവിടെയെങ്കിലും ബ്ലോക്ക് ഉണ്ടെങ്കിൽ അതൊക്കെ മാറാൻ വേണ്ടിയിട്ട് ചെയ്യുന്ന ഒരു പരിപാടിയാണ്. ഇതിൽ ഈ വൈബ്രേറ്ററിലൂടെ നിൽക്കുന്ന സമയത്ത് ബ്ലഡ് സർക്കുലേഷൻ വല്ലാതെ കൂടും. അടി മുതൽ മുടി വരെ ബ്ലഡ് സർക്കുലേഷൻ കൂടുന്ന ഒരു ഇതാണ്. ഇതിപ്പോൾ സ്ലോ മോഷനിലാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഇതിന് 2 സ്പീഡുണ്ട്. അടുത്ത സ്പീഡ് വന്ന് കുറച്ച് കൂടുതലായിരിക്കും. അപ്പോൾ അവർക്ക് വല്ലാതെ തന്നെ അതിൻ്റെ സുഖം അനുഭവപ്പെടാം. ഇതതിൻ്റെ സെക്കൻഡ് സ്പീഡ്. നമ്മൾ സാധാരണ ഇത് ഒരു 20 മിനിറ്റാണ് ഇതിൽ നിർത്തുക. 20 മിനിറ്റ് നിൽക്കുമ്പോൾ തന്നെ നല്ലൊരു ഇതുണ്ടാവും. അടിതൊട്ട് മുടി വരെ നല്ല രീതിയിൽ ബ്ലഡ് സർക്കുലേഷൻ നടക്കും. யூஸ்வலாக இது வந்து 20 மினிட்ஸ் நம்ம இதில் நிற்க வைக்கிறோம். 20 மினிட்ஸ் நிற்கும்போது இந்த காலிலிருந்து தலை வரைக்கும் நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் வரும். நல்லா தலையெல்லாம் கிருன்னு ஆகும். ஒரு இது இல்லை. இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை, ஆமாம், இப்போ நேரமாக போகுது. அந்த அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம். ஓகேங்களா? அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, டன். அவ்வளோதான். இதே ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் இதில் உட்கார வைக்கிறது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்லா வேர்த்து கொட்டிடும். அந்த ஹீட் வரும்போது உங்களுக்கு போதுன்னு சொன்னேன்னா இமீடியட்டாக நிறுத்திடலாம். இல்லைன்னா அந்த 30 மினிட்ஸ் உட்காரலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே ஓகே.